ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் வேலும் மயிலும் துணை அருணகிரிநாதர் அருள்பாலிக்கும் ஜோதிட கடவுள். அதாவது இந்த வீடியோ பகுதியில் நாம் பார்க்க இருப்பது தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். அதாவது சோபகிருது வருஷத்தினுடைய முடிவில் நம்ம இருக்கோம். அடுத்தது இன்னும் சில நாட்களில் தமிழ் புத்தாண்டு பிறக்க இருக்குதுங்க. உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த தமிழ் புத்தாண்டில் மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான வீடியோ பதிவான கணிப்பு கொடுங்க. கிரகங்களை கணக்கிட்டு பார்த்தோம்னால் இதனுடைய சஞ்சாரம் எப்படிப்பட்ட பலன்களாக அள்ளித்தர இருக்கிறார். குரோதி வருஷம் தமிழ் புத்தாண்டு பிறக்க இருக்குதுங்க. அள்ளித்தரப்போகும் லாபகுரு இடமாறும் சனியால் இந்த கடகராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலங்கள் அள்ளி தருகிறார். குரோதி வருடமும் குபேர யோகமும் எப்படி இருக்க போகிறது அதை பற்றி பார்க்க இருக்கிறோம். நிகழும் மங்களகரமான குரோதி தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பிறக்க இருக்குதுங்க. சித்திரை மாதத்தில் குரு பகவான் மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைய போகிறார். சனி பகவான் கும்ப ராசியில் பயணம் செய்ய இருக்கிறாருங்க. அதிசார சனியால் குரோதி ஆண்டில் ராகு சனி சேர்க்கை ஏற்பட போகிற மாற்றங்கள் எப்படி இருக்க போகிறது. குரோதி ஆண்டில் கிரகங்களுடைய மாற்றங்கள் கடக ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் பார்க்க இருக்கிறோம். அதாவது நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் எடுத்துனா ஆள் வரும், ஆள் கொடுத்துருங்க. நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடுங்க. அதாவது உங்களுக்கு ஏதாவது ஜோதிட சம்பந்தப்பட்ட கேள்விகள் இருப்பினும் இல்லை ஏதாவது சந்தேகம் தான் கேள்விகள்னால் நம்முடைய கமெண்ட் பாக்ஸை தெரிவிங்க. இந்த குரோதி தமிழ் வருஷம் அப்படி என்பது 60 வருடங்கள் மொத்தம் இருக்குதுங்க. அது அந்த 60 வருடத்தை சுற்றி வரக்கூடிய ஆண்டாக இருக்குது. 60 வருஷம் தான் திரும்ப ருட்டீனாக சுற்றக்கூடியது. அப்போ கிரகங்களுடைய சஞ்சாரம், கிரகனுடைய சுழற்சி இந்த குரோதி வருஷம் தமிழ் புத்தாண்டு குரு பயிற்சியுடன் தொடங்க இருக்குதுங்க. சித்திரை மாதம் 18ஆம் தேதி குரு பயிற்சி நிகழப் போகிறதுங்க. குரு பகவான் மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு 12 ஆண்டுகளுக்கு பிறகு சென்று தன்னுடைய வீட்டில் அமரப் போகிறார். கடக ராசிக்காரர்களுக்கு சித்திரை முதல் லாபகுருவாக வந்து அமரப் போகிறார். கடக ராசிக்காரர்களுக்கு சித்திரை முதல் லாபகுருவாக வந்து அமரப்போகும் இந்த பயணம் குருவுடைய பார்வை 3, 5, 7ஆம் வீடுகளின் மீது விழப்போகிறதுங்க. உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை தக்க நேரத்தில் வந்து சேரும். பழைய கடன் பைசை செய்ய வழி கிடைக்க இருக்குதுங்க. அதாவது உங்களுடைய அந்த 3, 5, 11 என்பது பார்க்குறோம். இந்த காலகட்டத்தில் கடகராசி அன்பர்கள் கவலைகள் காணாமல் போகுதுங்க. இது வரைக்கும் கவலைப்பட்டது, உடல் ரீதி அழுத்தம் கொடுத்து எல்லாமே மாறப்போகுது. இது வரைக்கும் இருந்த வேலையும் சரி எல்லாத்திலையும் பிரச்சனைகள் தான் மறைய போகுதுங்க. குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்க இருக்குதுங்க. தம்பதிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். இளைய சகோதரனுடைய தடைப்பட்ட திருமணம் சிறப்பாக முடிய இருக்குதுங்க. 11ஆம் வீடு என்பது லாபஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய இடத்துல கடகராசி அன்பர்களுக்கு குருவுடைய பயணம் மூத்த சகோதரர் உற்ற துணையாக இருக்க போகிறாங்க. உடைய ஷேர் மார்க்கெட் முதலீடுகள் மூலம் பணம் வருங்க. அதேமாரி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். வேலை செய்யும் இடத்தில் வேலையிலும் இருந்த பிரச்சனைகள் நீங்கி தெளிவு பிறக்க இருக்குதுங்க. கடன் தொலைகள் நீங்கும். உங்களுடைய செல்வாக்கு உயர இருக்குதுங்க. கோடி கோடியாக செல்வம் குவிய போகிறது கடகராசி அன்பர்களுக்கு. ஏனென்றால் இதுவரைக்கும் பார்த்தோன்னா 10ஆம் இடத்தில் இருந்த குரு, 10ஆம் இடம் என்பது கடகராசிக்கு உச்சம் பெற்ற குருவாகும். 10இல் குரு இருந்தால் குலநாசங்கிறார். இதில் வரை இருந்த உடல் பிரச்சனைகள், உடல் உபாதைகள்லாம் மறைஞ்சி, வேலையில் இருந்த டென்ஷன்லாம் குறைஞ்சி, வேலையில் இருந்த ஒரு அழுத்தம் குறைஞ்சி, இதுக்கப்புறம் உங்களை ஃப்ரீயாக இருக்க போகிற காலகட்டம் இந்த காலகட்டங்கள். குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான தைரிய வீரிய ஸ்தானம் சகோதரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல 3ஆம் வீடான குரு பார்ப்பதால் உங்கள் தைரியம் அதிகரிக்க இருக்குதுங்க. பூர்வீக சொத்துக்களில் இருந்த லாபம் கிடைக்கும். பிஸ்னஸ் மூலம் நல்ல லாபம் வர இருக்குதுங்க. குரு பகவான் கலஸ்திரஸ்தானத்தை பார்வையிடுவதால் உங்களுடைய 7ஆம் இடம் கலஸ்திரஸ்தானம், கவலைகள் காணாமல் போகுதுங்க. புதிய சொத்துக்களை வாங்க போகிறீங்க. திருமண சுப காரியம் கைகூடி வர இருக்குதுங்க. பூர்வீக புண்ணியத்தின் மீது குருவுடைய பார்வைப்படுவதால் பிள்ளைகளுக்கு நன்மைகள் கிடைக்கும் ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க. மாணவர்களுக்கு நீங்கள் விரும்பும் உயர்கல்வி தேடி வர இருக்குதுங்க. இதுவரைக்கும் இருந்த குழப்பங்களாக நீங்கள் தெளிவாக இருக்க போதுங்க. ஏன்னா இந்த
தமிழ் புத்தாண்டில் பொறுத்த வரைக்கும் சனியுடைய சேர்க்கை, குருவுடைய பார்வை, ராகு கேது பயணம்லாம் சிறப்பாக இருக்குதுங்க. இப்போ இந்த ராகு கேது பயணம் கடக ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அளித்தருகிறார் இந்த வருஷத்தில், குரோதி வருஷத்தில் பார்க்குறோம். அன்பார்ந்த கடக ராசிக்காரர்களுக்கு ராகு 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தில் பயணம் செய்வதால் செல்வ வளம் பெருக இருக்குதுங்க. சேமிப்பு கைகூடி வரும், தொட்டது துலங்க போகிறதுங்க. மிகப்பெரிய ராஜயோகத்தை தர இருக்கிறார் இந்த ராகு கேது. அவன் 10ஆம் இடத்தில் இருந்து தொழில் வியாபாரத்தில் முதலீடு செய்யும் பணம் இரட்டிப்பாக லாபத்தை தரப்போகிறார். பண விவகாரங்களில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி தெளிவு பிறக்கப் போகுதுங்க. நல்ல வேலை கிடைக்கப் போகிறதுங்க. முயற்சி ஸ்தானத்தில் கேது அமர்வதால் பதவி அதிகாரம் தேடி வர இருக்குதுங்க. தைரியமும் தன்னம்பிக்கை அதிகரிக்கப் போகிறதுங்க. தடைகள் உடைய போகிறதுங்க. இப்போ அஷ்டம சனி என்ன பண்ண போகிறார்? உங்களுடைய அஷ்டம சனி என்பது கடகராசி என்பது உங்களுக்கு பாட்டி வைக்கப்பட, இதுவரைக்கும் நடந்த சனி என்பது கண்ட சனியாக இருந்து வள வந்த சனி விலகி அஷ்டம சனியாக படையெடுத்து பயணம் செய்கிறார் கடகராசி என்பளுக்கு. இந்த அஷ்டம சனி என்பது 8ஆம் வீட்டில் அஷ்டமத்தில் உட்கார சனி ஆட்சி பெற்று ஆட்சி பெற்று பயணம் செய்ய இருக்கிறாருங்க. சனி பகவான் ஆட்டி வைக்குமே என்று அச்சப்பட வேண்டிய தேவையில்லை. தொழில் விவகாரத்தில் அகலக்கால் வைக்க வேண்டாம். பண இழப்பு, பொருள் இழப்பு ஏற்படும். புதிய தொழில் எதுவும் இந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்க வேண்டாங்க. வேலை செய்யும் இடத்தில் யாரை நம்பியும் பொறுப்புகளையும் ஒப்படைக்காதீங்க. அதுவே உங்களுக்கு சிக்கலாகிவிடுங்க. ஏன்னா இந்த அஷ்டம சனி மட்டும் கொஞ்சம் சிக்கலாக இருக்கக்கூடியது. கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. நான் கடகராசி எப்போவுமே நல்லா ஒரு யோசிப்பீங்க. நல்லா ஒருத்தர் ஈஸியாக இடப்படக்கூடிய இடத்தில் கூடிய கடகராசி என்பர்கள். அப்போ பாக்கிய சனி என்பது பார்க்குறோம். இந்த கடகராசி என்பர்களுக்கு எந்த காரியம் செய்வதற்கு முன்பாகவும் எடுத்தேன் கவித்தேன் என்று செய்து மாட்டிக்கொள்ள வேண்டாம். கால்கள் எலும்புகளில் பிரச்சனைகள் வரக்கூடும், கவனம் தேவையும். திருமண வாழ்க்கையில் இருப்பவர்கள் வெட்டு கொடுத்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே இருந்த சின்ன சின்ன சண்டைகள் வந்து போகும். குரோதி ஆண்டினுடைய இறுதியில் சனி இடம் மாறிய பாக்கிய சனியாக பயணம் செய்ய போகிறார். எனவே கஷ்டங்கள் படிப்படியாக நீங்க போகிறது. அதாவது இந்த குரோதி ஆண்டில் மே மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு ராஜயோகம் களைகட்ட போகுதுங்க. ராஜயோகம் அள்ளித்தர இருக்கிறார். அதுதான் விஷயமே. அப்போ கடகராசி என்பவர்களுடைய முதல் நட்சத்திரம் என்பது புனர்பூச நட்சத்திரம். இதுவரைக்கும் இருந்த குடும்பத்தில் குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கும் ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குதுங்க. போட்டித் தேர்வில் படித்து கொண்டு மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று அதில் நீங்கள் அரசு தேர்வில் வெற்றி பெற்று கையெழுத்து அரசாங்க ரீதியில் பணம் சம்பாதி யோகம் இருக்குங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் உபாதைகள் ஏற்பட்டு நீங்கும். கடன் தொல்லைகள் அதிகமாக இருந்தது குறைந்து காணப்படும். போட்டித் தேர்வில் படித்து நல்லா மதிப்பெண் மார்க் எடுக்க போகிறீங்க. அடுத்தது உங்களுடைய உடல், உங்களுடைய பெற்றோருடைய உடல் நலத்தில் கவனமாக தேவை. நீங்கள் செய்கின்ற வேலையில் சற்று பொறுமையுடனும் நிதானத்துடன் பேசுவது ரொம்ப நல்லதுங்க. இதுவரைக்கும் வெளிநாடு காத்திருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் வெளிநாடு அமையுங்க. புத்திரபாக்கியத்தை காத்திருப்பவர்களுக்கு புத்திரபாக்கியம் அமைய இருக்குதுங்க. திருமணம் சார்ந்து பார்த்தவர்களுக்கு வரன் கூடி கெட்டிமலை சத்தம் கேட்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் புனர்பூசத்துக்காக இருக்குங்க. அடுத்தது பூச நட்சத்திரக்காரர்கள். இதுவரைக்கும் இருந்த உடல் உபாதைகள் தொல்லைகள் நீங்கி புத்துணர்ச்சி பெறப்போகிறீர்கள். வரக்கூடிய மே மாதத்திற்கு பிறகு பூச நட்சத்திரக்காரர்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும் ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகுதுங்க. நினைத்ததை நிறைவேறும் ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குதுங்க. இதுவரைக்கும் கொடுத்த சிக்கல்லாம் விலகி தெளிவுடன் பிறக்க இருக்குதுங்க. உங்கள் நீண்ட நாள் ஆசை நிறைவேறப் போகிறதுங்க. சற்று பொறுமையுடன் இருப்பது நல்லது. மே மாதம் வரை பொறுமையாக இருங்கள். கடக ராசியில் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த எப்படி இருக்க போகிறது? இந்த ஆயில்ய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அவசரம் காட்டாமல் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. இதற்கும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது. எடுத்தோம் கவுத்தோம் என்று எதையும் முடிவு செய்யாமல் சற்று யோசித்து செய்வது நல்லது. ஏன்னா அந்த காலகட்டம் உங்களுக்கு அவசரப்படுத்தக்கூடிய காலகட்டமாக இந்த காலம் என்று இருக்குங்க. உங்களுடைய வாழ்க்கை மாறுவதற்கான அந்த மாதம் மே மாதம். மே மாதத்திலிருந்து வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி வைத்து உங்கள் வாழ்க்கையை மாற்றப்பொழுது ராஜயோகத்தை எட்டக்கூடிய காலகட்டமும் பணம் புழக்கம், திடீர் யோகம், திடீர் ஜாக்பாட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஜாதருக்கு கடகராசியில் ஆயுள் நட்சத்திரம் ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க. இதுவரைக்கும் இருந்த தொலைகளாக விலக போகுதுங்க. நீங்கள் நினைத்து கைகூடி வரும். வீடு மனை மண் யோகம் எல்லாமே இருக்குதுங்க. இந்த நேயர்களை இதுவரைக்கும் கடகராசி அன்பர்களும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களும் வீடியோ கேட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க. அடுத்தது ஒரு நல்லதொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்களுடைய யூடியூப் சேனல். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுடைய இந்த சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுற விதமாக அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷத்தையும் ஒரு ஆர்வத்தையும் தூண்டும் விதமாக இருக்குதுங்க. ஒரு சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸ் செய்யுங்க. உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினருக்கு ஷேர் செய்யுங்கள். ஜோதிடம் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பதிலளிக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கங்க.